கரூர் கூட்ட நெரிசலில் கீழே விழுந்து தனது மகன் கடைசியாக கூறிய வார்த்தை தற்போதும் காதில் ஒலித்துக் கொண்டிருப்பதாக தாய் கத்தி கதறி கண்ணீர் வடித்துள்ள நிலையில் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் போன உயிர் திரும்ப வருமா என்று உறவினர்கள் உடைந்து பேசியுள்ளனர். மகனை இழந்த தாயின் கதறல் ஒரு பக்கம், மாமியாரை இழந்த மருமகளின் மனக்குமுறல் மறுபக்கம், பேச முடியாமல் உடைந்து போயிருந்த மற்றொரு சிறுவனின் உறவினர்கள் ஒரு பக்கம் என ஏமூர் புத்தூர் பகுதியே கலங்கி நிற்கும் இந்த காட்சிகள் எல்லாம் மனதை கணக்கவே வைக்கிறது. கரூர் கருப்பாயி கோவில் தெருவைச் சேர்ந்தவர்கள் சரவணன் சந்திரகலா தம்பதி. இவர்களது 7 வயது மூத்த மகன் கிருத்திக் யாதவ் விஜய் மாமாவை பார்க்க வேண்டும் என ஆசைப்பட்டதால் பிரச்சாரத்திற்கு தனது 2 மகன்களையும் அழைத்து சென்றிருக்கிறார் தாய் சந்திரகலா. அங்கு கூட்ட நெரிசலில் சிக்கிய தாய் தனது இளைய மகனை உறவினர்களிடம் கொடுத்துவிட்டு மூத்த மகனை மட்டும் தன்னுடன் வைத்துக் கொண்டார். கூட்டத்தில் சிக்கி கிருத்திக் யாதவோடு சந்திரகலா கீழே விழ நெரிசலில் அனைவரும் சிறுவன் மேலே ஏறி மிதித்து ஓடியுள்ளனர். அதில் மயங்கி விழுந்த சிறுவனை தூக்கிக் கொண்டு தாய் ஓடியும் காப்பாற்ற முடியவில்லை. பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு சடலமாக கிடந்த மகனை பார்த்து கத்தி கதறி கண்ணீர் வடித்தனர் உறவினர்கள். கூட்டத்தில் நிற்கும் போதே அம்மா மூச்சு முட்டுகிறது, வெளியில் போகலாம் என்று தனது மகன் கூறினானே, அந்த அழுகை தன் காதில் தற்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கிறதே என சிறுவனின் தாய் தலையில் அடித்து அடித்து அழுதார். இது குறித்து சிறுவனின் உறவினர் பேசிய போது நடிகர் மீது ஏன் இவ்வளவு வெறி இருக்க வேண்டும் என வருத்தம் தெரிவித்ததோடு தற்போது நடிகருக்கா இழப்பு ஏற்பட்டுள்ளது நமக்குத்தானே என தெரிவித்தார். இப்ப இறந்த கிருத்திக் எங்க வீட்டுல தான் பிறந்து, எங்க வீட்டுல தான் எங்க சித்தப்பா வீட்டுல குடியிருந்தாங்க, அங்கதான் வளர்ந்தான், சின்ன பையன். இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாத ஒரு மரணம். கரூர்ல எத்தனை குழந்தைங்க, எத்தனை பெரியவங்க நீங்க கண்ணால பாக்குறீங்கல்ல, இதே கையெடுத்து கேட்கிறேன், தயவு செய்து இனிமே பிரச்சாரம் மாநாடு இந்த 300 ரூபாய் கொடுக்குறாங்க 200 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு யாரும் போகாதீங்க. முக்கியமா உங்களோட குழந்தைங்க, படிக்கிற பிள்ளைங்க, கல்லூரி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுக்கோங்க. ஏன் இப்படி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெறி, நடிகர் வெறி, விஜய் எந்த நடிகராக கூட ஏன் போறீங்க ஃபர்ஸ்ட் அது யோசிச்சு பாத்தீங்களா? இன்னைக்கு இழப்பு விஜய் வீட்டுல இல்ல, எந்த கட்சிக்காரவங்க வீட்டுல இல்ல, இழப்பு புள்ள போன நம்ம வீட்டுல மட்டும்தான். இதே போல கரூர் ஏமூர் புத்தூர் பகுதியைச் சேர்ந்த 60 வயது அருக்காணி என்பவரும் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார். இது குறித்து பேசிய அருக்காணியின் மருமகள் பிரியா, சம்சாரம் இல்லாவிட்டால் சகலமும் இல்லை என சொல்வார்கள், அப்படித்தான் தனது மாமனாரின் மனநிலையும் உள்ளது என்றும், தனது மாமியார் மகாராணி அழகி தங்கம் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் போன உயிர் திரும்பி வருமா என ஆதங்கத்தோடு கேள்வி எழுப்பினர். மாமியார் அழகி சார், அப்படி இருப்பாங்க. என்னையும் உங்க மாமியார் பார்த்தா ஐயோ அப்படி இருப்பாங்க சார். நான் கூட தொப்பைங்க பையமா இருக்கேன். என்னை விட அழகா இருப்பாங்க சார். எங்க மாமியார் திடகாத்திரமா போனாங்க, திரும்பி வரையில இப்படி வந்தாங்களே, எப்படி சார், எப்படி நடந்தது எனக்கு தெரியலையே சார். பிரச்சார கூட்டத்திற்கு செல்ல வேண்டாம் என சொல்லிய போது வெளியில் எங்குமே போகவிட மாட்டீர்களா, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறேன் என வாக்குவாதம் செய்துவிட்டுத்தான் தனது மாமியார் வீட்டை விட்டு கிளம்பியதாக கூறிய பிரியா, இது எல்லோருக்குமே ஒரு பாடம், இனியாவது விழிப்புணர்வோடு இருப்போம் என கூறினார். எங்கேயுமே என்ன விட மாட்டீங்க, நான் போயிட்டு வரேன், எல்லாரும் தானே போறாங்க, நான் போய் ஒரு ஓரமா நின்று வரேன்னா நீ வந்துருன்னு இங்க கூட்டு வந்துட்டாரு. எதுத்த விட்டாமா வந்ததுனாலதான் சார், பக்கத்துல போய் யாராவது நீங்க வர்றீங்க மதிச்சு உங்களை பேசுறோம்ல, அது மாதிரி அவங்க கூப்பிடவும் சரி ஒன்னோட ஒன்னா துணையா போயிட்டு வரட்டும்ட்டு விட்டாங்க. இதுதான் சார் நடந்தது. இதே போல கரூர் ஏமூர் புத்தூர் பகுதியைச் சேர்ந்த 10 வயது சிறுவன் பிரித்திக்கை இழந்த உறவினர்களும் தங்கள் வருத்தத்தை கொட்டினர். எனக்கு 7 மணிக்கு
என்னன்னு சொன்னாங்க? அதுக்கப்புறம் நடந்தது உங்களுக்கு விசாரிச்சது நீங்க ஏதாவது சொல்லுங்க. ஒன்றும் நடக்கலைங்க. நான் காணாத போன போய் கூட்டிட்டு வந்து ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்துட்டேன். பையன் தவந்துருச்சு, தூக்கி போட்டு வந்துட்டேன். என்ன பண்ணிட்டேன்?